எல்லாரும் சேர்ந்து லிங்கத்தை சுத்தி இருக்கிற இடத்தெல்லாம் சுத்தம் பண்றாங்க. லிங்கத்து மேல வெயில் படுறதை பார்த்தோன்னா இந்திரன் தேவலோக சிற்பி விஸ்வகர்மா கிட்ட சொல்லி சிவன் மேல வெயிலும் மழையும் படாம இருக்க ஒரு விமானம் செய்ய சொல்றாரு. தேவர்களெல்லாம் அனுப்பி சிவனுக்கு பூஜை செய்யறதுக்கு பொருட்கள்லாம் தேவலோகத்துல இருந்து எடுத்துட்டு சொல்றாரு. எல்லாரும் போய் குளத்துல நீராடிட்டு தேவலோகத்துல இருந்து அந்த பொருட்களை வச்சு சிவனுக்கு பூஜை செய்யறாங்க. பூஜை செய்யறதுக்கு மலர் இல்லையேன்னு சொல்லிட்டு இந்திரன் வருத்தப்படும் போது தாமரை குளத்துல தங்கத்தாமரை மலருது. உடனே அந்த தங்கத்தாமரையை பறிச்சுக்கிட்டு வந்து சிவனுக்கு அர்ச்சனை செய்யறாங்க. தேவலோக சிற்பி விஸ்வகர்மா 8 யானைகள் நின்று தாங்கிறது போல ஒரு விமானத்தை அமைச்சு சிவனுக்கு கொடுக்கறாரு. இந்திரனோட பக்தியை பார்த்துட்டு சிவன் நேர்ல தோன்றி இந்திரனுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே இந்திரன், என்னோட கொலைப்பாவமே நீங்கி என்னை தூயவான் ஆக்கிட்டீங்க, இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? நான் எப்பவும் இங்கே இருந்து உங்களை வணங்கி உங்களுக்கு பூஜை செய்யறதுக்காக அருள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு இந்திரன்